ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் கேட்டதுனால, ஏன்னா எல்லாம் படிக்கிறீங்களான்னு தெரில, இன்றைக்கி வேறு வேர்ல்டு கப் மேட்ச் வேறு. ஸோ அதனால் என்னடா அது ஆனுவல் எக்ஸாமு வச்சுட்டாங்களே, பாஸ் பண்ணால் போதும், மார்க் வெளியே வருமான்னு கேட்குறீங்க, ரிசல்ட் வருமா மார்க் வருமானு கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் தேவையெல்லாம் போட்டு உழப்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் பேசாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, சொல்கிற விஷயத்த நல்லா கேட்டு சின்ன சின்ன விஷயங்கள் படிச்சிங்கன்னா 12த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போவே நீங்கள் கோட்டை விட்டிங்கன்னா 12த்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது படிச்சுட்டு போங்க, கன்ஃபார்மாக உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஒரு 60 மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது இங்கே வந்து நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இல்லை சார் எனக்கு ஒரு 40 மார்க் போதும் அப்படின்னு நினச்சேன்னா, இங்கே நான் போட்ட பிடிஎஃப்பில் இதில் யூனிட் 1, 2, 5, 6, 7, 8, 10, 15 இந்த லெசன்ஸ் மட்டும் நான் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்தது படிச்சிங்கன்னா 40-45 மார்க் எடுத்துடலாம் வித் 1 மார்க். 1 மார்க் புக் பேக் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா 14 1 மார்க் 13 1 மார்க் புக் பேக் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படியாவது இது படிச்சிட்டிங்கன்னா போதும். சார் நீங்கள் ஏதோ 10 கொஸ்டின் சொல்லுவீங்கன்னு நினச்சா நீங்கள் என்னென்னா லெசன் வைஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு லெசனுக்கு 5-6 கொஸ்டின் தான்ப்பா கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கலாமே, எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு கண்டிப்பாக ஒன்று வந்துடும். புக் பேக்கில் இதெல்லாம் குட்டி குட்டி 2 மார்க் 10th ஸ்டாண்டர்ட்லேயே கொஞ்சம் படித்தாச்சு. அடுத்த லிமிட்டிங் ரீசன் இவ்வளோ தானே. இது படிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட நாளைக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு நாள் டைம் இருக்குல்ல. ஸோ அதனால் தாராளமாக தைரியமாக படிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லைனா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போது என்ன அப்படின்னா, இந்த 40+ காரங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருங்க. அந்த லெசன்ஸ்லாம் எனக்கு கொடுத்து எதுவுமே விடக்கூடாது. ஓகேவா? இப்போ சொல்கிறேன் பாருங்கள், டேரக்ட் 5 மார்க் நமக்கு 4 வரக்கு வாய்ப்பு இருக்குது. 11த்துக்கு அப்படி தான். அப்போது டேரக்ட் 5 மார்க்குன்னு சொல்லக்கூடியது என்னது? ஏபி இல்லாமல் வர்றது. அப்போ இந்த 5 மார்க் எதெல்லாம் வரும்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு கண்டிப்பாக ஒன்று வந்துடும். யூனிட் 2ல் கண்டிப்பாக ஒன்று வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாஸ்லேட்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல், லிமிடேஷன், டி ப்ரோக்லி ஈக்குவேஷன், ஹைன்சன்பர்க் பிரின்சிபல், குவாண்டம் நம்பர் எதுவுமே விடாத. ஹைன்சன்பர்க் பிரின்சிபல் மட்டும்தான் 3 மார்க்கு. குவாண்டம் நம்பர் டைப்ஸு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுன்னா முடிச்சிடலாம். புக் பேக்கில் ஹாஃப் போ பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஸ்காட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். ஆல்ரெடி மிட்டமுக்கு படிச்சிருப்பீங்க, அதனால தான். அடுத்தது யூனிட் 3ல் பவுலிங் மெத்தடு, பவுலிங் ஸ்கேல் ஒரு 5 மார்க் வந்துடும். மீதியில் என்னது? டிஃபைன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, மாடர்ன் பீரியடிக்கலானா என்ன, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா என்ன, ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆஃப் ஹாலஜன்னு, அப்புறம் டயகனல் ரிலேஷன்ஷிப். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எப்படி நான் விட முடியும்? அப்போது யாரெல்லாம் படிக்க முடியலையோ சுத்தமாக படிக்க மாட்டேன். 1 மார்க் படித்து நான் ஒரு 20-25 மார்க் 30 மார்க் எடுத்தால் போதும்னு நினச்சா, டேரக்ட் 5 மார்க்கும் 1 மார்க் படிச்சுப்போம். இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். அப்போ டேரக்ட் 5 மார்க்கில் என்ன நான் திரும்ப சொல்லலாம், எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு செகண்ட் லெசன் நான் இப்போ சொன்னது, தேர்ட் லெசனில் பவுலிங் ஸ்கேலு, பவுலிங் மெத்தட். யூனிட் 4ல் ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன். அவ்வளோதான், வேறு எதுவுமே டேரெக்டாக கிடையாது. ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன் 35வது கேள்வி. மீதி எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தான் கொடுத்துருக்கேன். வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷனு, யூசஸ் ஆஃப் டியூட்டீரியமு, ஹெவி வாட்ரு, அதுக்கப்புறம் 44th H2O2 அந்த மாதிரி அந்த கொஸ்டின்ஸு டிஃப்ரென்ஸு ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். அடுத்து டிரிட்டியம் ப்ரிப்பரேஷன், யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். யூனிட் 5ல் 3 கொஸ்டின், ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதோட யூசஸ்ஸு, அப்புறம் சிமிலாரிட்டி பிட்வீன் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம், அண்ட் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் அந்த 42வது கொஸ்டின், 38வது கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், அதுவும் சிமிலாரிட்டி தான். ஸோ இந்த 3 கொஸ்டினில் ஒரு 5 மார்க் டேரக்ட் 5 மார்க்னால் பாஸ் பண்ணுறவங்க பண்ணலாமா? முடியும். அப்போ மீதி இருக்கிறது என்ன? ஜிப்சமோட யூசஸ் ஒரு 2 கொஸ்டின் தான் எக்ஸ்ட்ரா, அதை படிச்சிரு. யூனிட் 6ல் ஒரே ஒரு கொஸ்டின், வேண்டர்வால் கான்ஸ்டன்ட், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக வருது. ஸோ அந்த 5 மார்க் எப்படியாவது படிச்சிரு. 41வது கேள்வி. மீதியெல்லாம் என்னது? ஒரு 4 மொக்க 2 மார்க்கு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எப்படியாவது பார்த்துட்டு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் போடுற மாதிரி போடக்கூடாது, இது வேறு மாதிரி. அடுத்தது இந்த லாவில் ஒரு லா 2 மார்க்கோ 3 மார்க்கோ வந்துடும். இந்த லாவில் ஒரு லா கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர், ஈக்குவேஷன் ஆஃப் கேஸஸ் பார்த்து அதுவுமே கேட்குறாங்க. ஸோ படிக்க முடியாத அந்த வேண்டர்வால் கிரிட்டிக்கல் கண்டிப்பாக பார்த்துட்டு கண்டிப்பாக வரும் அந்த கொஸ்டின். யூனிட் 7ல் டேரக்ட் 5 மார்க் இது என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க? எல்லாம் 5 பாயிண்ட்டு. இன்டர்னல் எனர்ஜி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டெல்டா யூ டெல்டா ஹெச், அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு எல்லாமே மொக்க கொஸ்டின் தான். நீங்கள் எடுத்து படித்து இன்றைக்கி கூட முடிக்கலாம். ஸோ இதெல்லாம் டேரக்ட் 2 மார்க் 3 மார்க்கில் லா அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ படிக்க முடியாதவன் 5 மார்க்காவது பார்த்துட்டு போ. யூனிட் 8 இதில் டேரக்ட் 5 மார்க் என்னது? கேபிகேசி, அமோனியாவோட கேபிகேசி, வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன், இந்த 3மே பார்த்துருக்கு. அண்ட் கேபிகேசி புக்கின்னு இருக்குது, நான் சொல்லவே இல்லை இந்த வீடியோவில், நான் போன வீடியோவில் சொன்னதோட சரி. ஓகே, இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், லீ சாட்டஸ் பிரின்சிபல், கியூ வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக ஒன்று வரும். நான் தான் சொல்கிறேன், கொஞ்சம் 2 மார்க்கும் பார்க்கணும். கெமிஸ்ட்ரியில் ஏபின்னு போட்டு கேடுவான். அடுத்து யூனிட் 9 ஹென்ரி லாவோட லிமிட்டேஷன். ஹென்ரி லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவுட்ஸ் லா போன வருஷம் கேட்டால் தான் முடிஞ்சால் பார்த்துருங்க. மீதியெல்லாம் 2 மார்க். இந்த லெசனும் படிச்சிடலாம். அடுத்து யூனிட் 10
மொத்தமாகவே எம்ஓ டயக்ராம் ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவானா. எம்ஓ டயக்ராம் என்னது, O2 மாலிகுல் CO மாலிகுல் எவன்லாம் ஃபெயில் ஆவான்னு நினச்சினா இதை ஃபஸ்ட்டு போட்டுப்பார். எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு எம்ஓ டயக்ராம் கண்டிப்பாக வரும். வேண்டர்வால் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டு இதெல்லாம் கன்ஃபார்ம் கொஸ்டின். நான் இப்போ டேரக்ட் 5 மார்க் சொன்னது. ஸோ கண்டிப்பாக படிச்சிரு. அடுத்து இதில் 55வது கொஸ்டின் பஜான்ஸ் ரூலும் பார்த்துரு. மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க். யூனிட் 11 ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், படிக்கலாம் முடியாது அப்படின்னா அந்த 41வது கேள்வி 45வது கேள்வியாவது பார்த்துருப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் இம்பார்ட்டன் தான் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு 2 கேட்டசிஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளாசிஃபிகேஷனு ஹோமோலோகோ சீரிஸில் என்ன இருக்குது 10th வந்துருச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணி படிக்கலாம்ல. 38வது கொஸ்டின் வந்து கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் முடிஞ்சோம். யூனிட் 12 இந்த 5 கேள்வியில் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். 3 மார்க்கும் வரும், 2 மார்க் வரும். அதான் அதிசயமே 5 கொஸ்டினில். ஆனால் எவ்வளோ பேர் படிப்பீங்கன்னு தெரில. ஏன்னா 11, 12 பார்த்தாலே ஒரு அலர்ஜி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தானேன்னு. ஓகே, 13th யூனிட் கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின் படிக்காமல் போயிடாது. 5 பாயிண்ட் படிச்சுக்க. அடுத்தது 44வது கேள்வி மார்கானிக் ஆஃப் ரூலும் ஹக்குல் ரூலும் பார்த்துட்டு போயிரு, கன்ஃபார்மாக வந்துடும். இந்த 3ஐயாவது பார்த்துட்டு போ. 14வது கேள்வி S1 S12 மெக்கானிசமும் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் நீ பார்க்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. 50வது கேள்வி முடிஞ்சால் பாரு. சாரி, அந்த 47வது கேள்வி நினைக்கிறேன். 3 நேமிங் ரியாக்ஷன் வரும், அவ்வளோதான். 15வது லெசன் நீ சொல்லு பார்க்கலாம். குழந்தைங்க கூட 10வது 9வது 8வது படிக்கிற குழந்தைங்க கூட இந்த 15வது லெசன் விடாது. ஏன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு, இந்த பொல்யூஷனு, இந்த ஆசிட் ரெயின் இதெல்லாம் இன்றைக்கி நீ உட்காந்து கூட இல்லை, நாளைக்கு நீ உட்காந்து கூட, நைட்டு உட்காந்து கூட நீ சும்மா ரீட் அவுட் பண்ணால் கதை எழுதிடலாம். இதிலேருந்து மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். அதர் தென் BOD COD பயோடிகிரேடபிள் ஸ்மாகு, ஸோ இதெல்லாம் மொக்கையான ஒரு 2 மார்க். இதெல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருக்கோம். இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணால் அதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே நீ 60 மார்க் 55லேருந்து 60 மார்க் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ டேரக்ட் 5 மார்க் கத்திட்டு இருந்தேனா இல்லையா, அந்த 5 மார்க்ஸ் எல்லாம் ஒழுக்கமாக பார்த்துட்டு போனாலே உன்னால் 35 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும், வித் 1 மார்க்கோட சேர்த்து. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது சொல்லு. அப்போ எதெல்லாம் கன்ஃபார்ம் கொஸ்டின், எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு, அதுக்கப்புறம் செகண்ட் லெசனில் டேரக்ட் கொஸ்டின், ஹவ் பிரின்சிபல், அந்த டி ப்ரோக்லே அதெல்லாம் சொல்லன்னு சொல்லிடாத. அடுத்த 3rd யூனிட்டில் என்னது பவுலிங் ஸ்கேலு பவுலிங் மெத்தட். 4th யூனிட்டில் என்னது ஆர்த்தோபேரைட்டிசம். 5th யூனிட்டில் என்னது சிமிலாரிட்டி பிட்வீன் லித்தியம் மெக்னீஷியம் பெர்லியம் அலுமினியம். அதுக்கப்புறம் அந்த கால்சியம் மெக்னீஷியமோட அந்த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், பிளாஸ்டா பாரிஸ் யூசஸ். 6வது லெசன் என்னது வேண்டர்வால் கிரிட்டிக்கல். 7வது லெசன் என்னது கிப்ஃப்ரி எனர்ஜி இன்டெல் எனர்ஜி, அந்த டெல்டா யூ டெல்டா ஹெச், செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபஸ்ட்டு வால்யூம்லேயே 3 5 மார்க் கன்ஃபார்ம், நான் அடித்து சொல்கிறேன். அடுத்து 8வது லெசன் KPKC, உங்களுடைய அந்த கொஸ்டின் வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன், அந்த KPKCயோட அமோனியா. 9வது லெசன் வந்து ரவுட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பார்த்துக்கு ஹென்ரிலா. 10வது லெசனில் எம்ஓ டயக்ராம் கன்ஃபார்மாக வரும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, 11 12 விட்டால் கூட 15வது நல்லா படித்தா கூட போதும். ஆனால் 13 14 ஹக்குல் ரூலு, அந்த மார்கானிக் ஆஃப் ரூலு இதெல்லாம் பாரு, சும்மா பார்த்தாலும் எழுதிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாக வரதை சொல்லிட்டேன். மீதி வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் ஒரு லெசனையும் ஒரு 10 கொஸ்டின் கூட இருக்காது, படிச்சிங்கன்னா நல்லது. இப்போ வந்து படித்தா கூட முடியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் மீண்டும் சொல்கிறேன் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஞ்சம் படிச்சுட்டு போங்களேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ.